விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை போலி மருந்து வழக்கு சிபிஐ 2 எஃப்ஐஆர்களை பதிவு செய்தது. பெண்ணை தாக்கி நகைப்பறிப்பு, 2 பெண்கள் அதிரடி கைது. தட்டாஞ்சாவடி, கதிர்காமம், இந்திரா நகர் தொகுதிகளின் மேம்பாட்டு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா, முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. ஆரோவில் தாவரவியல் தோட்டம், 1300க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் வளர்ப்பு. இனி விரிவான செய்திகள். 2 மாதத்திற்கு பிறகு புதுவை போலி மருந்து வழக்கு சிபிஐ 2 எஃப்ஐஆர்களை பதிவு செய்துள்ளது. புதுச்சேரியில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் மருந்து மாத்திரைகளை போலியாக தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்து பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடியாக வருமானம் ஈட்டிய விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதா. இந்நிலையில் போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்த ராஜா என்கிற வள்ளியப்பன் மற்றும் அவரது பங்குதாரர்கள், அவருக்கு உதவி செய்தவர்கள், ஜிஎஸ்டி மோசடிக்கு உதவிய முன்னாள் IFS அதிகாரி சத்யமூர்த்தி உட்பட்ட 26 பேரை கடந்த டிசம்பர் மாதம் புதுச்சேரி சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்து சிறையில் அடைத்தனர். முன்னதாக ராஜாவின் தொழிற்சாலை உள்ளிட்ட 12 இடங்களில் நடந்த சோதனையில் 500 கோடி ரூபாய்க்கும் மேல் போலி மருந்துகள், மருந்து தயாரிக்கும் மூலப்பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டது. மேலும் ரெட்டியார்பாளையம் ஜெயாநகரில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா வீட்டில் இருந்து 7 கோடி மதிப்பிலான நகை, பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா இந்தியாவில் உள்ள பிரபல நிறுவனங்களில் அதிக விற்பனையாகும் விலை உயர்ந்த 34 மருந்து மாத்திரைகளை போலியாக தயாரித்து விற்பனை செய்துள்ளார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக மருந்து தரக்கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் உள்ள மருந்தகங்களில் மருந்து மாத்திரைகள், அதன் பேட்ச், காலாவதி மருந்துகளை ஆய்வு செய்தனர். இதேபோல 161 கடைகளில் சிபிசிஐடி போலீசார் நடத்திய சோதனையில் 34 வகையான போலி மருந்துகள் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து 34 வகையான மருந்துகளின் பெயர் பட்டியலை மறு உத்தரவு வரும் வரை விற்பனைக்கு தடை விதித்து மருந்து தரக்கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவு பிறப்பித்தது. இதனிடையே சென்னை மாதவரம் பகுதியில் இயங்கி வந்த தனியார் மருந்து நிறுவனங்களின் மேலாளர் பாக்யராஜ் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா என்கிற வள்ளியப்பன் மற்றும் மங்களம் பகுதியைச் சேர்ந்த விவேக் ஆகியோர் மீது 2 பிரிவின் கீழ் சிபிஐ அதிகாரி அனில்குமார் வழக்கு பதிவு செய்துள்ளார். தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை விரைவில் துவங்க இருப்பதாக புதுச்சேரி காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. பெண்ணை தாக்கி நகைப்பறித்த சம்பவத்தில் 2 பெண்களை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். விழுப்புரத்தை சேர்ந்தவர் சித்ரா. இவர் சொந்த வேலை காரணமாக புதுச்சேரிக்கு வந்துள்ளார். மீண்டும் விழுப்புரம் செல்வதற்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள பொது கழிவறைக்கு சென்ற அவரை 2 பெண்கள் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். திடீரென்று அவர்கள் சித்ராவை கழிவறைக்குள் அடைத்து கழுத்தை நெரித்து 5 பவுன் தங்க செயினை பறித்துள்ளனர். பின்னர் சித்ராவை கழிவறையில் அடைத்து வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு 2 பெண்களும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். கழிவறையில் சித்ராவின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த பெண்கள் சிலர் கதவை திறந்து விட்டுள்ளனர். அப்போது நடந்த சம்பவத்தை அவர்களிடம் சித்ரா கூறி அழுதுள்ளார். பின்னர் இது குறித்து பேருந்து நிலையத்தில் உள்ள உருளையன்பேட்டை புறக்காவல் நிலையத்தில் சித்ரா புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். செயினை பறித்த பெண்கள் கடலூர் செல்லும் தனியார் பேருந்தில் ஏறி தப்பிச் செல்வது தெரியவந்தது. இது குறித்து உடனடியாக கிருமாம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பேருந்தின் நடத்துனர் செல்போனுக்கு உடனே போலீசார் தகவல் தெரிவித்து பேருந்தை கிருமாம்பாக்கம் காவல் நிலையம் எதிரே நிறுத்துமாறு தெரிவித்துள்ளனர். இது குறித்து ஏற்கனவே தயாராக இருந்த போலீசார் சோதனையில் ஈடுபட்டு தனியார் பேருந்தை நிறுத்தினர். அப்போது அங்கிருந்த 2 பெண்களையும் பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த நித்யா மற்றும் அபி என்கிற அபிநயா என்பது தெரிய வந்தது. இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து நகையை பறிமுதல் செய்தனர். தட்டாஞ்சாவடி, கதிர்காமம், இந்திரா நகர் தொகுதிகளின் மேம்பாட்டு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். தட்டாஞ்சாவடி, இந்திரா நகர், கதிர்காமம் உள்ளிட்ட தொகுதிகளில் ராஜீவ்காந்தி சந்திப்பு முதல் மேட்டுப்பாளையம் சந்திப்பு வரை 2300 மீட்டர் நீளத்திற்கு இருபுறமும் பழுதடைந்துள்ள யூ வடிவ மற்றும் எல் வடிவ வாய்க்காலை 11.46 கோடியில் புதிய கான்கிரீட் யூ வடிவ மற்றும் எல் வடிவ வாய்க்காலாக மாற்றுவதற்கான பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கதிர்காமம் தொகுதி தட்சிணாமூர்த்தி நகரில் 13.72 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தை மேம்படுத்தும் பணியையும் அவர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து மூலக்குளம் சந்திப்பு முதல் கோரிமேடு சந்திப்பு வரையிலான
4 கிலோமீட்டர் சாலையை 11,71,00,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தும் பணியையும் அவர் தொடக்கி வைத்தார். தொடர்ந்து இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர் பாளையம் பகுதியில் 5,47,65,825 ரூபாய் மதிப்பில் ஆட்டுக்காரன் ஓடை வாய்க்கால் மற்றும் RCC சிறுபாலம் அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சிகளில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், ரமேஷ் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆரோவில் தாவரவியல் தோட்டத்தில் 1300க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி அடுத்த ஆரோவில் பகுதியில் மருத்துவ மூலிகைகள் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ விழிப்புணர்வை மேம்படுத்தும் நோக்கில் மருத்துவ தோட்டம் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது சவாலாக உள்ள புவி வெப்பமயமாதல், காற்று மாசுபாடு, குடிநீர் மாசுபாடு, ஒளி மாசுபாடு உள்ளிட்டவைகளால் பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டு வரும் வகையில் அடுத்து வரும் சந்ததிகள் சுத்தமான காற்றோட்டமான சூழ்நிலையில் வசிக்க வேண்டும் என்பதனையும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை மருத்துவ பரவல் மற்றும் இளம் தலைமுறையினருக்கு மூலிகை அறிவை பரப்புதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டும் இந்த மருத்துவ தோட்டம் செயல்பட்டு வருகிறது. சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஆரோவில் தாவரவியல் தோட்டத்தில் 1300க்கும் மேற்பட்ட அரிய மூலிகை தாவரங்கள், செடி கொடிகள், மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இதில் மருத்துவ குணமுள்ள செடிகள் தனிப்பிரிவாகவும் மற்ற செடிகள் தனிப்பிரிவாகவும் வளர்க்கப்படுகின்றது. பாரம்பரிய மருத்துவ மூலிகைகள் மற்றும் மரங்கள் வளர்க்கப்பட்டு இயற்கை மருத்துவம் தொடர்பான பயிற்சி, விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆரோவில் பகுதிக்கு வரும் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் தாவரவியல் தோட்டத்தை பார்வையிட்டு ஒவ்வொரு மருத்துவ குணம் கொண்ட மரம் மற்றும் செடி கொடிகளின் பயன்பாட்டை தெரிந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முயற்சியால் மீட்கப்பட்டனர். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஆழ்கடலுக்கு 2 படகுகளில் மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 28 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் மாநில செயலாளர் முருகானந்தம் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். அப்போது கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க தேவையான சட்ட உதவிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தேவையான உதவிகளை செய்து தருவதாக நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டு ஜோஸ் சார்லஸ் மார்டின் உதவியால் சமீபத்தில் விடுதலை செய்யப்பட்ட 9 மீனவர்கள் அவரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்போது மண்டல பொதுச் செயலாளர் அப்துல் பாஷித், காரைக்கால் மாவட்ட மீனவர் அணி தலைவர் வெற்றி வீரன், காரைக்கால் மாவட்ட பரப்புரை செயலாளர் GV பிரபாகரன் ஆகியோர் உடன் இருந்தனர். கெங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழாவில் பக்தர்கள் தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுவை வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சியில் காசியிலும் வீசமுள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கெங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் நாளை சனி பகவான் பெயர்ச்சி நடைபெற உள்ளது. இது தொடர்பாக ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் புகழ்பெற்ற ஸ்ரீ கெங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் தனி சன்னதியில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அருள்பாலித்து வருவதாகவும் இங்கு 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வாக்கிய பஞ்சாக முறைப்படி சனிப்பெயர்ச்சி விழா விமர்சையாக நடைபெறும் என்றும் கூறினார். இதில் பங்கேற்க சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தர உள்ளதால் நாளை சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும் வகையில் காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிற்கு பெயர்ச்சியாகும் நேரத்தில் சனிப்பெயர்ச்சி நேரத்தை கணக்கிட்டு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, தீபாராதனை ஆகியவை நடைபெற உள்ளதாக கூறினார். மேலும் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி கருங்குவளை புஷ்பம், வன்னி இலைகளால் அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதி சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நலன் தரும் என்றும் தெரிவித்தார். இதில் நலம் பெறும் ராசிகளாக ரிஷபம், கடகம், துலாம், மகரம் ஆகிய ராசிகளும், பரிகாரம் செய்து நற்பலன் பெறும் ராசிகளாக மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களும் உள்ளதாக கூறினார். பொதுமக்கள் அனைவரும் சனிப்பெயர்ச்சி பூஜையில் கலந்து கொண்டு சனி பகவான் திருவருளை பெற்று பயனடையுமாறு ஆலய தலைமை அர்ச்சகர் சரவண சிவாச்சாரியார் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் உபயதாரர்கள், திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்து வருகின்றனர்.
காலாப்பட்டு தொகுதியில் கடலோர பாதுகாப்பு கட்டுமான பணியை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தார். புதுவை காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு மற்றும் கணபதி செட்டிக்குளம் ஆகிய கடலோர கிராமங்களில் கடற்கரை அரிப்பை கட்டுப்படுத்த கடலோர பாதுகாப்பு கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவில் வளர்ச்சி ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இப்பணிகள் 6 மாதத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. புதுவை சலவை தொழிலாளர்களுக்கு செல்வகணபதி எம்பி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறை மூலம் சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டி வழங்கப்பட உள்ளது. இதற்கான உத்தரவை புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி பரிந்துரையின் பேரில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை செயல்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் புதுச்சேரியை சேர்ந்த 33 சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் பயனடைய விரும்பும் புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அணுகி தேவையான ஆவணங்கள், சான்றுகள் உள்ளிட்ட விவரங்களை விண்ணப்பித்து சமர்ப்பிக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இத்திட்டத்தை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி தொடங்கி வைத்தார். மகன் பாலியல் வழக்கில் சிக்கியிருப்பதாக கூறி புதுவை பெற்றோரிடம் 15 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆண் நபரை மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அவரது மகன் பாலியல் வழக்கில் சிக்கியதாகவும் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் தருமாறும் கூறியுள்ளார். அதனை நம்பிய அந்த நபரும் மர்ம நபருக்கு 10 லட்சம் ரூபாயை அனுப்பியுள்ளார். தொடர்ந்து அந்த நபர் இது குறித்து விசாரித்த போது பணம் பறிக்க மோசடி கும்பல் இது போன்று செய்தது தெரிய வந்தது. இதேபோல முத்தியால்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்டு அவரது மகன் பாலியல் வழக்கில் சிக்கியதாக கூறி 5 லட்சம் ரூபாய் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் விதிமுறைகளை மீறும் சாராய கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று கலால்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை மாநிலத்தில் 92 கல் மற்றும் 110 சாராய கடைகள் உள்ளன. சட்டசபை தேர்தல் வருவதை முன்னிட்டு புதுவை கல் மற்றும் சாராய கடை உரிமையாளர்களுக்கு தேர்தல் நன்னடத்தை அறிவுறுத்தல் கூட்டம் கலால்துறை ஆணையர் விக்ரந்த் ராஜா உத்தரவின்படி துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்றது. சாராய கடைகளின் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும், நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் மட்டும் கடைகளை இயக்குவது, தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்படும் கடைகளின் உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சாராய பாக்கெட்டுகளில் ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டுவது போன்ற தேர்தல் விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. வார்க்கால் ஓடை கிராமத்தில் உள்ள முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பார்கூர் வார்க்கால் ஓடை கிராமத்தில் முத்து மாரியம்மன் கோவில் உள்ளது. இங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள முத்து மாரியம்மன், பாலவிநாயகர், பாலமுருகன் மற்றும் நவகிரக சன்னதிகள் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. காலை 7 மணிக்கு 4ஆம் கால பூஜை, நாடி சந்தனம், அம்மன் மூலமந்திர ஹோமம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் தியாகராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு, காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் மோகன்தாஸ், லட்சிய ஜனநாயக கட்சி மாநில செயலாளர் ரீகன் ஜான்குமார், காங்கிரஸ் கட்சியின் SC/ST பிரிவு தலைவர் ஜெயபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இரவு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழு மற்றும் கிராம பஞ்சாயத்தினர் செய்து வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,930 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,19,440 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,920 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை போலி மருந்து வழக்கு CBI 2 FIRகளை பதிவு செய்தது. பெண்ணை தாக்கி நகைப்பறிப்பு, 2 பெண்கள் அதிரடி கைது. தட்டாஞ்சாவடி, கதிர்காமம், இந்திரா நகர் தொகுதிகளின் மேம்பாட்டு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா, முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு.
ஆரோவில் தாவரவியல் தோட்டம் 1300க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் வளர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.